பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடையச் செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேதராகவும் சக்கரத்தாழ்வாரும் கோவிலில் இருந்து புறப்பட்டு வராகசாமி கோவிலை அடைந்தனர். அங்கு உற்சவர்கள் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் சக்கரத்தாழ்வாரை திருக்குளத்திற்குள் கொண்டு சென்று திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 22ஆம் நாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நம்பெருமாள் கலிங்கத்துராய் பதக்கத்துடன் கூடிய சௌரிக்கொண்டை அலங்காரத்தில் ரத்தின அபயஹஸ்தம், இரட்டைப்பட்சி பதக்கம், அடுக்கு முத்து உள்ளிட்ட திரு ஆபரணங்களை சூடி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு பரமபத வாசலை கடந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். பெருந்திரளான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷத்துடன் சொர்க்க வாசலை கடந்து சென்று நம்பெருமாளை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவப்பூரில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செல்லாயி அம்மன் கோவிலில் பால்குட ஊர்வலம் மற்றும் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனை வழிபட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி பரவசத்துடன் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர். சில பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்து பரவசத்துடன் தீ மிதித்தனர். இதன் பின்னர் பக்தர்கள் எடுத்து வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கர நாராயணன் கோவிலில் திருவாதிரை திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் நடராஜ பெருமான் ஆனந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தாண்டவ தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் நடராஜ பெருமான் திருக்கோவிலில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வன திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி கிருஷ்ணன் ராதை சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் நடத்தி வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உலக நன்மை வேண்டி பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அப்போது சாலையின் இரு புறங்களிலும் இருந்த ஏராளமான பொதுமக்கள் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். நெல்லை மாவட்ட பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தி மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நம்பெருமாள் தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க பெருமாளை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.
மதுரை திருமோகூர் அருகே உள்ள காளமேக பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றது. பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி மனமுருக நம்பெருமாளை வழிபட்டனர்.